திமுக கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழக கட்சி இன்றைய தினம் திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது அந்த கூட்டணிக்கு மேலும் ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அனைத்து தேர்தல்களிலுமே இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியோடு மேலும் தேமுதிக என்பது இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பது அக்கட்சி தொண்டர்களிடையும் கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. நிச்சயமாக 200 தொகுதிகளுக்கு மேல் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். இன்றைய தினம் திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தேமுதிக தங்களை திமுக கூட்டணியில் இணைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு தேமுதிகவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது அதிமுக தரப்பிலும் பாஜக தரப்பிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில், ஆனால் தேமுதிக தற்போது தொண்டர்கள் எண்ணங்களுக்கிணங்க, மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பத்திற்கிணங்க திமுக கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறது என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 200 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்து பேசியிருக்கிறார். தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது என்பது என்டிஏ கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வந்தார், எங்களோடு மிகப்பெரிய ஒரு கட்சி வரும், இது மிகப்பெரிய கூட்டணியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லி வந்த நிலையில், ஆனால் அதெல்லாம் பொய்த்து போயிருக்கிறது என்பதுதான் கள யதார்த்தமாக இருக்கிறது. களத்தில் மக்களினுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது, கட்சி தொண்டர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்தே, அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தே நாங்கள் கூட்டணியை அறிவிப்போம். அந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் கேட்கும் போதெல்லாம் இதே கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தேமுதிக தங்களை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேமுதிக திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கு, களம் எப்படி இருக்கு, உங்களுடைய முதற்கட்ட பார்வை? முடிஞ்சு போச்சுல. இப்ப ஞானேஷ்குமார்னால இன்னைக்கு என்ன நடந்துன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயங்கள். ஒண்ணு திமுக இருந்து ஒரு நபர் எம்பியா உட்கார போகிறார், ராஜ்யசபால இருந்தாலும் சரி, முதல் முறையாக இது நடக்க போறது ஒண்ணு. 2வது, ஞானேஷ்குமார்னால இப்போ திமுக கூட்டணி ஜெயிக்கும் விதமாக இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆயிருக்குது. ஏனென்றால் தேமுதிக என்ற கட்சி எவ்வளவுதான் கம்மியான ஒரு வாக்கு சதவீதம் வைத்திருந்தால் கூட அது இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு ஒரு பிட்வீன் விக்டரி அண்ட் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நம்பராக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதிமுகனால நிச்சயமாக ஒரு ராஜ்யசபா சீட் தேமுதிகவுக்கு ஆஃபர் பண்ண முடியாது இந்த சூழ்நிலையில. இன்னும் இதுக்கு முன்னால இருந்த 2 தேர்தலில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டாங்க. அதனால தேமுதிகவுக்கு ஏற்கனவே ஒரு இன்னல் இருக்கிறது. பட் இருந்தாலும் பாஜக அங்க இருக்கிறதுனால அவர்கள் போகலாம் என்று ஒரு திட்டமிட்டு இருந்தார்கள். 2 பேரும் பேசிக் கொண்டுதான் இருந்தார்கள், யாருக்கு சீட் அதிகமா கொடுக்குறா, யாரு சீட் அதிகமா கொடுக்குறாங்களோ, எந்த கூட்டணியில் வருதோ நாங்க போயிடறோம்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ராஜ்யசபா ப்ராமிஸ் பண்ணதுனால இன்னைக்கு அடுத்து இந்த சீட் ஷேரிங்ல ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வராது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவங்க டபுள் டிஜிட்ல கேட்டு இருக்காங்க. டபுள் டிஜிட்ல கொடுக்கறதுக்கு இந்த கூட்டணியில் வாய்ப்பு இல்லை. அதுவும் பேசியிருப்பாங்க, அதை டெஃபினட்டாக கன்வே பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்று அந்த முதானே திமுக தரப்புல இருந்து நேற்றுதான் சாயங்காலம் தான் சீட் பண்ணதாக சொல்றார்கள். ஓ, என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தேமுதிக வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல தான் இருந்தாங்க 2 கட்சிகளுமே. ஆனா திடீர்னு திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஒரு இழப்பு அப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமாக பெரிய பேரிழப்பு தானே. இப்ப எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய தோற்றத்தில் என்ன வருதுன்னு தான். இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்குள்ள சலசலப்புகள் இருக்கு. இருந்தாலும் ஒரு யுனைடெட் அதிமுக தான் இருக்கிறது. அதுல வெளிப்படையாக சில நபர்கள் பேசுகிறார்கள், அது சிலர் வெளியேறிருக்காங்க. செங்கோட்டையன் போன்ற நபர்களை வெளியேற்றிருக்கிறார்கள். சில நபர்கள் தன்னைத்தானே ஒன்னும் ஆஃப் ஆயிருக்காங்க, இல்லைன்னா வெளியேறிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதிமுக பழைய அதிமுக கிடையாது. நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருக்குது. பிஜேபியில
ஒவ்வொருத்தரும் வந்து இன்னொருத்தரை வந்து எப்படியாச்சும் வீழ்த்த வேண்டும், அதாவது ஒவ்வொரு தலைவரும் வந்து ஒரு கோஷ்டி வந்து இன்னொரு கோஷ்டியை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு முனைப்போடு தான் செயல்படுகிறத தவிர இந்த கட்சியை வந்து இங்க ஏதாச்சும் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு செயல்படுவதாக எனக்கு தோணவில்லை. இதனாலதான் நாம் பார்த்தோம், முதல் முறையாக தமிழக வரலாற்றில் வந்து நம்ம RSS அலுவலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் பாஜகவினுடைய ஒரு கூட்டம் வந்து RSS அலுவலகத்தில் நடக்கிறது. BL சந்தோஷ் வந்து தலைமை தாங்குகிறார், கட்ட பஞ்சாயத்து பேசுகிறார். அந்த டீடைல்ஸ் கூட நமக்கு முதல் முறையாக வெளிவருகிறது. அப்ப பிஜேபிக்குள்ளால அந்த அளவு குழப்பம் இருக்கிறது. பாமகக்குள்ள இருக்கிற குழப்பம் வந்து உலகத்துக்கே தெரியும். அது கோர்ட்டுக்கு போயிருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு, ஹைகோர்ட்டுக்கு போயிருக்குது. அப்ப மகனை திட்டுறாரு, மகன் அப்பனை திட்டுறாரு, போய்கொண்டே இருக்கிறது. அப்ப இது எப்படி ஒரு கூட்டணியாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இது எப்படி ஒரு களங்காண முடியும் என்று தெரியவில்லை. இவங்க எல்லாருமே சேர்ந்து கடைசியில வந்து விஜய் தான் நம்பர் 2 கொண்டு வந்து நிறுத்துவாங்க நினைக்கிற பல தொகுதிகளில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நன்றி சார், இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.